வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விசேஷன். ஸோ விசேஷன் என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நான் புக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு புக்கு எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய புக்கை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த புக்கு எப்படி இருக்குது? புக் ஓல்டாக இருக்குது. ஸோ ஏ கிதாப் புராணா ஹே. ஸோ புராணான்றது நம்மளுக்கு என்ன வரும்? விசேஷனில் வரும். அதுக்கப்புறம் கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் மோட்டா பத்தலா எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விசேஷனுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம விசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதான் नाउन एंड प्रोनाउन. सो सी द डेफिनेशन इज देयर. संज्ञा और सर्वनाम शब्दों की विशेषता प्रकट करने वाले शब्द को विशेषण कहते हैं. जैसे संज्ञा और सर्वनाम. संज्ञा ना नाउन, सर्वनाम ना प्रोनाउन. सो संज्ञाவும் सर्वनाम தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ லைக் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பொண்ணை சொல்கிறேன். அந்த ஒரு பொண்ணு அழகாக இருக்குது, அவளோட குணங்கள் நல்லா இருக்குது, அவள் வெள்ளையாக இருக்கா, அவள் டாலாக இருக்கா, அவள் ஒல்லியாக இருக்கிறா. தீஸ் ஆல் வி ஆர் வாட். அந்த பொண்ணுன்றது ஒரு நவுனு. அந்த பொண்ணை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோன்றத விசேஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கோல், கேந்து. ஸோ கேந்துன்றது நம்மளுக்கு நவுனு. ஸோ அந்த நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ கேந்து எப்படி இருக்குது? கோல். கோல்ன்றது ஷேப். ஸோ இந்த ஷேப்போ நம்மளுக்கு விசேஷனுக்குள்ளே தான் வரும். பாயின்றது நவுன், சங்யா. ஸோ பாய் எப்படி இருக்கான்? சோட்டா. இதுல சோட்டா வரலாம், மோட்டா அது வரலாம். அதே மாதிரி கேந்து ஷேப்ஸ், கோல், என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ எல்லா ஷேப்ஸும் இதில் வரலாம். அதே மாதிரி சப்ஜியா. சப்ஜியா எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷை நம்ம என்ன சொல்கிறோன்னா தாஜி. தாஜி சப்ஜியா. நை ஜூத்தே. ஷூ எப்படி இருக்குது? நையா, புராணா அப்படி கூட சொல்லலாம். தாஜின்றது ஃப்ரெஷ், பாசின்றது பழுது. ஸோ அந்த பழுதுன்றது பாசி சப்ஜியான்னு கூட நம்ம சொல்லலாம். தாஜி, பாசி ரெண்டுமே இதுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லால் சோஞ்ச். ஸோ சோஞ்ச்ன்றது பீக். இந்த பீக் எப்படி இருக்குது? லால். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இச்சித்ரோமே கோல், சோட்டா, தாஜி, நை और लाल शब्द विशेषण है. இது எல்லாமே என்னது? शब्द विशेषण. ये विभिन्न संज्ञा शब्दों की विशेषता बता. இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுனை இது டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. விசேஷம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது விசேஷம். விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசேஷன் शब्द जिन शब्दों की विशेषता बता प्रकट करते हैं. ஸோ விசேஷன் என்ன சொல்ல? இந்த நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்களா? இப்போ இங்கே கோல், கேந்து இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் விசேஷன் எது? கோல்ன்றது விசேஷன். எதை பற்றி அவங்க இது பண்ணுறாங்க? கேந்தை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்போ கேந்துன்றது உங்களுக்கு விசேஷம். அப்படி இல்லைனா நவுனு. எல்லா நவுனை உங்களுக்கு விசேஷன் வரும்ன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ गेंद, भाई, सब्जियां, जूते, तोता, ये सब क्या है? ये सब विशेष्य है. ஸோ விசேஷன் के டைப்ஸ். ஸோ விசேஷன் எத்தனை டைப்ஸ் இருக்குது? விசேஷன் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. குணவாச்சக் விசேஷன், சங்கியாவாச்சக் விசேஷன், பரிமாணவாச்சக் விசேஷன் அண்ட் சார்வநாமிக் விசேஷன். ஸோ குணவாச்சக் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ குணவாச்சக் குவாலிட்டி. நான் சொன்னால் பார்த்தீங்களா உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. संज्ञा और सर्वनाम की गुण, दोष, स्वाद, आकार, रंग, दशा இதெல்லாம் சொல்லும். ईमानदार, बेईमान. ईमानदारன்றது என்னது? ஹானஸ்டாக இருக்கிறாங்க, बेईमाனாக இருக்கிறாங்க, துஷ்டா, நம்கின், ஊஞ்சி, பீலி, கலர், ஸ்வாஸ்த், ஹெல்த்தி. இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குணவாச்சக் விசேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி அப்புறம் சங்கியாவாச்சக். ஸோ உங்களுக்கு குணவாச்சக்னா என்னன்னு புரியுதா? குணவாச்சக்னா என்னன்னா நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குது? நல்லதும் வரும், கெட்டதும் வரும், ரெண்டுமே. இதில் நல்லது மட்டும் கிடையாது. ஸோ ஈவன் குட் ஆர் பேட் த போத் வில் கம் ஹியர். ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கியாவாச்சக். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? குணவாச்சக் பார்த்தோம். ஸோ குணவாச்சக்கில் குவாலிட்டி பார்த்தோம். சங்கியானா நம்பர்ஸ். संख्या என்னது? नंबर्स. वेरू नंबर्स தான் நம்ம பார்க்க போறோம். सो संज्ञा और सर्वनाम शब्दों की संख्या का बोध कराने वाले विशेषण शब्दों को संख्यावाचक विशेषण कहते हैं. जैसे हेमचंद्र ने 4 आम खाए. எத்தனை மாங்காய் சாப்பிட்டான்? ஸோ எத்தனைன்றது 4 மாங்காய்ன்றது நம்மளுக்கு என்னது? 4ன்றது நம்மளுக்கு संख्या नंबर्स. அதனால இது संख्यावाचक विशेषण. कमरे में कुछ खिड़कियां बंद है. ஸோ பெட்ரூம்ல சில விண்டோஸ்ல க்ளோஸாக இருக்குது. அப்போ இந்த குச், இந்த சிலன்றது நம்மளுக்கு சங்கியாவாச்சக்கில் வரும் மேம். குச்சுன்றது சில தானே மேம். இது நம்மளால் கவுண்ட் பண்ணல முடியாதுல்ல மேம்.
இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அனுஷித் சங்கியாவாச்சக். நம்மளுக்கு வந்து இங்க வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சங்கியாவாச்சக் இருக்கு. ஸோ நிஷித் சங்கியாவாச்சக் அண்ட் அனிஷித் சங்கியாவாச்சக். நிஷித் சங்கியாவாச்சக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க நிஷித் சங்கியா கா போத் கரானே வாலே விசேஷன். நிஷித் சங்கியானது ஃபிக்ஸட், உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டா சொல்றாங்க. 4, 5 இவன் தான் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வரான், இவன் தான் லாஸ்ட் வரான்றது யூ ஆர் ஷோர் அபவுட் தட். கரெக்டாக சொல்றீங்க பாத்தீங்க, அதுதான் வந்து நிஷித் சங்கியாவாச்சக். ஃபார் எக்ஸாம்பிள், தோ லடுக்கியா கானா கா ரஹி ஹே. ஸோ தோன்றது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூரல், அதனால இங்கே வந்து நம்மளும் வந்து லடுக்கியான்றது நம்ம ப்ளூரலாக கொடுத்துருக்கோம். கா ரஹி ஹே. ஸோ இங்கே வந்து டாட் ஏன் வந்திருக்குன்னா இங்கே ப்ளூரலாக இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம டாட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால தோ லடுக்கியா கானா கா ரஹி ஹே. ஸோ இந்த தோன்றது வந்து you are sure about that how many girls are singing the song, you are sure about that 2 girls are singing the song. ஸோ 2 பொண்ணுங்க வந்து பாடுறது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து நிஷித் சங்கியாவாச்சக் சொல்லலாம். 5வே லடுக்கே கோ புலா லாவோ. ஸோ 5th பையனை வந்து கூப்பிட்டுட்டு வாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? 5வே. ஸோ நம்ம நம்பர்ஸும் வரும், இதில் வந்து இதில் பஹலா தூசரா தீசரா சொல்லலாம், அது. ஸோ 5வது பையனை கூட்டிட்டு வாங்க. 7ம் கம்ப்யூட்டர் காம் கர் ரஹே ஹே. 7ம் கம்ப்யூட்டர் அப்போ வந்து 7 கம்ப்யூட்டரும் ஒர்க் பண்ணுது. யூ ஆர் ஷோர் அபவுட் தட் த 7 கம்ப்யூட்டர் ஆர் वर्किंग. इज इट? सो इन वाक्यों में 2, 5 और 7 निश्चित संख्यावाचक कहते हैं. 2, 4, 5 என்னது நிश्चित संख्यावाचक. सो नेक्स्ट வந்து अनिश्चित संख्यावाचक. अनिश्चित संख्यावाचक என்னது? संज्ञा और सर्वनाम शब्दों की निश्चित संख्या का बोध न कराने वाले. இங்க வந்து என்ன இருக்கு? निश्चित संख्या का बोध कराने वाले ना, இங்க வந்து निश्चित संख्या का बोध न कराने वाले. So you are not sure about that here. ஓகேங்களா? ஸோ விகாஸ் நே பகுத் சமோசே காயே. ஸோ சமோசான்றது வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணலாம், எத்தனை சமோசா இருக்குன்னு வந்து கவுண்ட் பண்ணலாம். அப்போ வந்து இங்கே இருக்கு பகுத் சமோசே. ஸோ இயர் வி ஆர் நாட் கோயிங் டு மெஷர், வி ஆர் கவுண்டபிள் தான். இங்கே வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணுறது. ஆனால் சமோசா வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் எத்தனை சமோசா இருக்கு. ஆனால் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க? விகாஸ் வந்து நிறைய சமோசா சாப்பிட்டான். அப்போ அந்த நிறையன்றது என்னது? வி ஆர் நாட் ஷுர் அபவுட் தட் ஹவு மெனி சமோசா ஹீ ஹேட். எத்தனை சமோசா அவன் சாப்பிட்டான்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பகுத் சமோசே காயன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து. ஆஜ் अस्पताल में कम डॉक्टर आए. ஸோ டாக்டர் இருந்தது கூட நம்ம வந்து வி கேன் கவுண்ட் த டாக்டர், ஹவு மெனி டாக்டர், பட் வி ஆர் நாட் ஷுர் அபவுட் தட் ஹவு மெனி டாக்டர்ஸ் ஆர் தேர். அதனால வந்து ஆஜ் अस्पताल में कम डॉक्टर आए, அதனால கம்ன்றது வந்து ஃபியூ, சில டாக்டருங்களை இன்னைக்கு வந்தாங்கன்னு சொல்கிறோம். அதிக் யாத்ரி பஸ் துவாரா வஹா பहुंचे. நிறைய யாத்ரி, யாத்ரினா யாரு? ட்ராவல் பண்ணுவாங்கள்ல, ட்ராவல் பண்ணுற அவங்கள வந்து யாத்ரி பஸ் மூலியமாக அங்கே ரீச் ஆனாங்க. मैदान में अनेक लोग इकट्ठा हुए. ஸோ अनेक लोग, ஸோ லோக்ன்றது கூட பீப்புள் தான் வந்து நம்ம வந்து வி கேன் கவுண்டபிள் த பீப்புள். இயர் ஆல்சோ வி கேன் கவுண்ட் த பேசஞ்சர், ஹவு மெனி பேசஞ்சர் ஆர் ட்ராவலிங் ஓவர் இயர். கரெக்ட்? அப்போ நம்மளால வந்து கவுண்ட் பண்ண முடியுதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லணும்? ஆனால் வந்து கவுண்ட் பண்ண முடியுது நம்பர்ஸ்குள்ளே தான் வரணும். இங்கே வந்து நீங்கள் வேற எதுவும் போடக்கூடாது. அதிக் யாத்ரி இங்கே பார்க்கணும். அதிக் நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஏன்னா வந்து இங்கே நெக்ஸ்ட் வந்து பரிமாண வாட்ச கூட வருது. அப்போ அதிக் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அது வந்து மெஷர்மெண்ட்குள்ளே வரும். சரிங்களா? சங்கியா வாச்சக்ன்றது வந்து நம்மளால நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்க முடியும், வி ஹாவ் டு சி தட். அப்போ சமோசான்றதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், பட் வி ஆர் நாட் ஷுர் அபவுட் ஹவு மெனி சமோசா ஹி ஹேட். ஸோ எத்தனை ஆஜ்கல் ஆஜ் अस्पताल में कम डॉक्टर आए. கொஞ்சம் டாக்டர் தான் வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் டாக்டர், சில டாக்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ சில பேசஞ்சர்ஸ் தான் வந்து சில பேசஞ்சர், சில மக்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு என்ன बहुत कम अधिक अनेक विशेषण की निश्चित संख्या का पता नहीं चलता. we are not sure about the how many numbers are there. ஸோ அந்த டைம்ல தான் வந்து நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம். இதனால அனிஷித் சங்கியாவாச்சக் நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து விசேஷன், பரிமாண விசேஷன். ஸோ பரிமாணம் உங்களுக்கு பார்த்தா குவான்டிட்டி. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது? சங்கியா ஒரு சர்வநாம் சப்தோக்கு மாத்ரா தௌல். ஸோ தௌல்னா மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கிலோ, லிட்டர், மீட்டர், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? பரிமாண்குள்ளே வரும். ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? நிश्चित பரிமாண வாச்சக், அனிश्चित பரிமாண வாச்சக்னு 2 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மெயின்லி நம்ம பார்த்தோன்னா வந்து தோடா ஆதா, இங்கேயோ தோடான்னு இருக்கு. நம்ம இங்கே பார்த்தோன்னே அது இப்போ வந்து இங்கே வந்து கவுண்டபிள் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இங்கே வந்து மெஷர்மெண்ட் தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிலோ, மீட்டர், லிட்டர், இதுதான் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பரிமாணம்னா எப்போவுமே இந்த லிட்டர், மீட்டர் தான் வரணும். சரிங்களா? 1 லிட்டர், 2 மீட்டர், இந்த மாதிரி.
நீங்கள் இப்போ வந்து கடைக்கு போய் கேட்குறீங்க, எனக்கு பால் கொடுங்கன்ட்டு. அவங்க முதல்ல என்ன கேட்பாங்க, எவ்வளோ லிட்டர் பால் வேணுமான்னு கேட்பாங்க. அப்போ வந்து நான் கடைக்காரன் வந்து எடுத்துக்கிடுவேன். நம்ம வந்து சொல்லும் போது எனக்கு 3 லிட்டர் வேணும், 4 லிட்டர் வேணும். அப்போ இது என்ன மெஷர்மெண்ட். எனக்கு ஒரு பால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து மெஷர்மெண்ட் தான் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, இங்கே வந்து நம்மளுக்கு இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, மாத்ரா और तौल का बोध कराने वाले विशेषण தான் வந்து परिमाणवाचक विशेषण சொல்றாங்க. ஸோ பரிமாணம்ல நிஷித் அண்ட் அநிஷித் வருது. ஸோ நிஷித் परिमाणवाचकனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து निश्चित परिमाण का बोध कराने वाले शब्द. निश्चित परिमाण எவ்வளோ கிலோ லிட்டர் மீட்டர் நீங்க வாங்க. நவீன் ने 6 கிலோ சீனி खरीदी. அப்ப அவன் எவ்வளவு வாங்கினா 6 கிலோ. 6 கிலோன்றது you are sure about that 6 kilo he bought that sugar. वज्रभूषण को 5 लीटर दूध चाहिए. सो इवனுக்கு எவ்வளவு வேணும் 5 லிட்டர் மில்க் வேணுமா. so here also you are sure about that. he is asking that 5 liters milk. மீரா 2 மீட்டர் ரிப்பன் லாயி. மீரா வந்து எத்தனை ரிப்பன் எடுத்துன்னு வந்திருக்கா, 2 மீட்டர் ரிப்பன் வந்து எடுத்துட்டு வந்திருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 கிலோ 5 லிட்டர் 2 மீட்டர் இருந்தது. நம்மளுக்கு என்னது வந்து பரிமாணவாச்சக், நிஷித் பரிமாணவாச்சக்னு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அநிஷித் பரிமாணவாச்சக். अनिश्चित परिमाणवाचक ना வந்து योर निश्चित बोध न कराने वाले शब्द को अनिश्चित परिमाणवाचक कहते हैं. जैसे खीर में थोड़ी चीनी और डाल. இப்போ சீனின்றது வந்து நம்மளுக்கு வந்து சுகர். ஸோ சுகர் வந்து நம்ம கடையில் போயிட்டு ஒரு சுகர் கொடுங்க 2 சுகர் கொடுங்க நம்ம கேட்க மாட்டோம். நம்ம என்னென்னு கேட்போம், 1 கிலோ ஆதா கிலோ அப்படி தான் கேட்போம். ஆனால் வந்து இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், அம்மா பாயசமில் வந்து சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போது அந்த கொஞ்சம் கம்மின்றது வந்து குவான்டிட்டி கரெக்டாக. அந்த கொஞ்சம் கம்மின்றது நம்ம வந்து கொஞ்சம் அம்மா எவ்வளோம்மா போட, 1 ஸ்பூன் போடவா, 1/2 ஸ்பூன் போடவா, இல்லை ஒரு சிட்டிக்கை போடவான்றது நம்ம தான் என்ன கேட்பாங்க, அம்மா வந்து அளவு கேட்பாங்க. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் த மெஷர் ஹவு மச் தே ஹேவ் டு புட். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து என்னது சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் போடுங்க. வி ஆர் நாட் டெல்லிங் அபவுட் த மெஷர்மெண்ட் இயர். மெஷர்மெண்ட்னா 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு நாங்கள் சொல்லலை. நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம். அந்த கொஞ்சன்றது என்னது, தோடா தோடி சீனி ஆர் டாலோன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அந்த பக்கத்து வீட்டுக்கு போகிறோம், ஆண்டி கொஞ்சம் டீ தூள் கொடுங்களேன் ஆண்டி, எங்கள் மம்மி கேட்டாங்க டீ தூள் காலி ஆயிடுச்சு ஆண்டி, ஆண்டி கொஞ்சம் பருப்பு கொடுங்களேன். அப்போ அந்த கொஞ்சன்றது என்னது, we are not sure about that how much of that they are asking the quantity. ஸோ அந்த கொஞ்சம் அதிக் கம் அதுதான் வந்து நம்மளுக்கு அனிஷித் பரிமாணவாச்சக்கில் வருது. you are not going to count that. சீனி நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாது, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு கொஷன் தராங்கன்னா சங்கியால வருதா பரிமாணில் வருதா முதல்ல பார்க்கணும். இது வந்து மெஷரபிளா இல்லை இது கவுண்டபிளான்றது நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா? ராஸ்தே மே நமக் அதிக் பட் கயா ஹே. ஸோ வழியில் வந்து அதிகமாக சால்ட் இருக்கு. ஸோ அதிக் நமக்குன்றது வந்து நம்மளுக்கு வந்து சால்ட், சாரி நமக் சால்ட்டு, அதிக்ன்றது நிறைய. சாக் மே குச் கீ ஆர் டால்னா செய்யே. கீரையில் இன்னும் கொஞ்சம் நெய் போடுங்க. அப்போ அந்த கொஞ்சம்ன்றது நம்மளுக்கு என்ன வரும், अनिश्चित परिमाणवाचक. सो कुछ विशेषण शब्दों से निश्चित मात्रा का पता नहीं चलता, ये अनिश्चित परिमाणवाचक विशेषण है. सो नेक्स्ट வந்து பாத்தீங்கன்னா வந்து सार्वनामिक विशेषण.